இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போலி இழப்பீடு கோரி சொக்சோவை ஏமாற்றிய மோசடி கும்பல், மேலும் 2 மருத்துவர்கள் கைது. சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் இழப்பீட்டு தொகையை கோருவதற்கு அதன் சந்தாதாரர்களுக்கு போலி சான்றிதழை தயாரித்து கொடுத்து மோசடி வேலைக்கு துணை நின்றதாக நம்பப்படும் பினாங்கு அரசு மருத்துவமனையை சேர்ந்த மேலும் 2 மருத்துவர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. சொக்சோ சந்தாதாரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக நிரந்தர உடல் செயலிழப்புக்கான போலி இழப்பீட்டு கோரிக்கை மனுக்களை அங்கீகரிப்பதில் போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்ததாக சந்தேகத்தின் பேரில் அந்த 2 மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 2 மருத்துவர்களும் இன்று காலையில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதியை SPRM பெற்றுள்ளது. இத்துடன் சொக்சோ இழப்பீடு கோரிக்கை தொடர்பான மோசடியில் கைது செய்யப்பட்ட மருத்துவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. தவிர மேலும் 30 பேர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆக கடைசியாக பிடிப்பட்ட அந்த 2 மருத்துவர்களும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று காலை 8:50 மணியளவில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். 43 மற்றும் 50 வயதுடைய அந்த 2 மருத்துவர்களையும் 2009 ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு சட்டம் 18வது விதியின் கீழ் விசாரணைக்கு ஏதுவாக 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் சித்தினூருல் சுஹைலா பஹாரின் அனுமதி அளித்துள்ளார். சொக்சோ தொடர்பில் மருத்துவத்துறையில் நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய ஊழல் என்று நம்பப்படும் இந்த மோசடி தொடர்பில் மேலும் சில மருத்துவர்கள் பிடிபடலாம் என்று SPRM கோடி காட்டியுள்ளது. கோலாலம்பூரில் முன்னணி ஹோட்டல் ஒன்றில் இ-ஹெயிலிங் ஓட்டுநரான மாற்றுத்திறனாளி ஒருவரை தாக்கிய அரச பேராளரின் உடன் செல்லும் போலீஸ் மெய்காவலர் மீது இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டு ஏமாற்றம் தெரிவித்துள்ள அந்த மாற்றுத்திறனாளி நாளை வெள்ளிக்கிழமை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் மகஜர் ஒன்றை சமர்ப்பிக்கவிருக்கிறார். சட்டத்திற்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்று கூறப்படும் நிலையில் தம்முடைய விவகாரத்தில் அந்த மெய்காவலர் மீது எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் பாராமுகமாக இருந்து வருவது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய ஆங் லாங் கியோங் தமக்கு நீதி கிடைக்க பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரிடம் மகஜர் சமர்ப்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அந்த மாற்றுத்திறனாளியும் அவருக்கு நியாயம் கிடைக்க போராடி வரும் லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பினரும் இந்த மகஜரை சமர்ப்பிக்கப் போவதாக இன்று தெரிவித்துள்ளனர். ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமிற்கு உடன் செல்லும் போலீஸ் மெய்காவலர் ஒருவர் கடந்த மே 28 தம்மை தாக்கியதாக 48 வயதுடைய அந்த மாற்றுத்திறனாளி போலீஸ் புகார் செய்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இதற்கு முன்பு கடந்த ஜூன் 5 போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் அறிவித்திருந்தார். சம்பந்தப்பட்ட மெய்காவலர் தாக்குதல் நடத்தும் காட்சி தொடர்பான காணொளி ஒன்று முக்கிய ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டும் அந்த மெய்காவலர் மீது எந்தவொரு குற்றவியல் சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த மாற்றுத்திறனாளி வாதிட்டுள்ளார். நாளை காலை 11 மணியளவில் புத்ராஜயாவில் பிரதமர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் மகஜரில் அந்த மாற்றுத்திறனாளி வாகனத்தில் பதிவு செய்யப்பட்ட டேஷ்கேம் காணொளி பதிவும் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்படும் என்று லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பட்டர்வர்த் ஜலான் அசம்ஷனில் உள்ள ஓர் வீட்டில் நிகழ்ந்த தீ சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 1:20 மணியளவில் நிகழ்ந்தது. லியூ ஹோங்கி என்று அடையாளம் கூறப்பட்ட 55 வயதுடைய நபர் தனது படுக்கையறை கட்டிலில் கடும் தீ காயங்களுடன் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.
கடந்த பிப்ரவரி மாதம் பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு சீன வெளியுறவு அமைச்சு அனுப்பிய தூதரக குறிப்பு ஆணை கசிந்தது தொடர்பில் வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா தனது உள் விசாரணையை தொடங்கியுள்ள வேளையில் இது குறித்து போலீசிலும் புகார் செய்யவிருக்கிறது. அரச தந்திர அளவிலான அந்த தூதரக குறிப்பு ஆணையின் உள்ளடக்கம் கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிலிப்பீன்ஸ் ஊடக அகப்பக்கத்தில் ஒரு கட்டுரையாக வெளியிடப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான அதிகாரத்துவ தொடர்புக்குரிய ஒரு வழிமுறையின் கீழ் அனுப்பி வைக்கப்பட்ட முக்கியமான ஆவணத்தின் உள்ளடக்கம் கசிந்து இருப்பதை விஸ்மா புத்ரா கடுமையாக கருதுவதாக தெரிவித்துள்ளது. சிங்கப்பூருக்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங் நேற்று வரவேற்று இரவு விருந்தளித்தார். இஸ்தானாவில் செரி தெமாசே இல்லத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்ற பிரதமரும் நிதி அமைச்சருமான லாரன்ஸ் வாங் இந்திய பிரதமருக்கு இஸ்தானா வளாகம் குறித்து விளக்கியதுடன் அவருடன் அளவலாவி மகிழ்ந்தார். பிரதமர் லாரன்ஸ் வாங் மோடியை வரவேற்கும் புகைப்படங்களை தமது சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். வரவேற்பு குறித்த காணொளியும் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மோடியை வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன், உள்துறை சட்ட அமைச்சர் கே சண்முகம் உள்ளிட்டோரும் வரவேற்றதை காண முடிந்தது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கரும் உடனிருந்தார். லாரன்ஸ் வாங்கின் அழைப்பை ஏற்று இந்திய பிரதமர் மோடி செப்டம்பர் 4-5 தேதிகளில் சிங்கப்பூருக்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ளதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஷா ஆலம் செக்ஷன் 7 உள்ள ஓர் ஏரி பூங்காவில் நடமாடிய முதலை ஒன்றை ஸ்லாங்கூர் மாநில வனவிலங்கு தேசிய பூங்கா இலாக்காவினர் களம் இறங்கிய 24 மணி நேரத்திற்குள் வெற்றிகரமாக வளைத்து பிடித்தனர். கடந்த 3 தினங்களாக ஷா ஆலம் செக்ஷன் 7 உள்ள மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்ததாக கூறப்படும் முதலையின் நடமாட்டத்தினால் அந்த ஏரி பூங்கா பொதுமக்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் அந்த முதலையை பிடிப்பதற்கு நேற்று காலையில் பெர்ஹிலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா இலாக்காவினர் அந்த ஏரி பூங்காவை சூழ்ந்து கொண்டனர் என்பதுடன் முதலையை பிடிப்பதற்கு 2 இரும்பு கூண்டுகள் பொறியாக வைக்கப்பட்டன. அந்த முதலை நேற்று இரவு 10:20 மணியளவில் இரும்பு கூண்டு பொறியில் சிக்கியதாக ஸ்லாங்கூர் மாநில பெர்ஹிலித்தான் தலைவர் வான் முகமது அடிப் வான் முகமது யூசுப் தெரிவித்தார். கரிப்பு தன்மையிலான நீரில் வசிக்கக்கூடிய அந்த முதலையின் நீளம் 1.68 மீட்டர் ஆகும். எடை 15 முதல் 20 கிலோ என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்ரம்பான் தாமான் அரோவானா இம்பியான் ஜாலான் அரோவானா 2 10 வயது சிறுவன் செலுத்திய கார் ஒன்று விபத்துக்குள்ளானது. தனது பெற்றோருக்கு சொந்தமான டொயோட்டா கொரோலா காரில் அண்டை வீட்டை சேர்ந்த 9 வயது சிறுவனை அழைத்து கொண்டு அந்த 10 வயது சிறுவன் பங்சாபூரி அரோவானாவில் இருந்து தமான் அரோவானா இம்பியானை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது சாலை சந்திப்பில் வேன் ஒன்றை மோதியதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஹட்டா சேடின் தெரிவித்தார். இதில் சிறுவன் செலுத்திய காரினால் மோதப்பட்ட வேன் நகர்ந்ததில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த பொரோடுவா கஞ்சில் காரில் மோதியுள்ளது. சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த 2 சிறுவர்களும் காயம் அடையவில்லை. சம்பந்தப்பட்ட சிறுவனின் ஆபத்துமிக்க இந்த செயலினால் அவனது பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏசிபி முகமது ஹட்டா குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.